முடிவில்லா கடலால் சூழப்பட்ட ஒரு தொலைவிலுள்ள நாட்டில் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ மீண்டும் ஒரு சிக்கலான சூழ்நிலையிலே சிக்கிக்கொண்டார். இந்த முறையில் வடக்கு நோக்கி எப்போதும் காட்டாத கம்பஸ் அவரை நேரடியாக பயங்கரமான டிராகனின் பாதையில் அழைத்துச் சென்றது. அதை அழைத்தவர் பயமுறுத்தும் டேவி ஜோன்ஸ் ஜாக்கின் உயிரின் விசையை தன் கையில் வைத்திருந்தார். கண்களில் ஒரு ஒளியுடன் மற்றும் சதுர் வடிவ புன்னகையுடன் ஜாக் தன்னை சூழ்ந்திருக்கும் கடுமையான விதியை ஏமாற்ற வேண்டியிருப்பதை உணர்ந்தார். கப்பலின் அளவு முக்கியமல்ல, கேப்டனின் திறமையே முக்கியம் என்று ஜாக் தன்னை தானே உறுதிப்படுத்திக் கொண்டார். அதே சமயம் ஒரு துணிச்சலான தப்பிப்பு திட்டத்தை வகுக்கத் தொடங்கினார். இந்நேரம் இளம் வில் டர்னரும் அவரது தைரியமான காதலி எலிசபெத் ஸ்வானும் விசுவாசமும் அவசியமும் காரணமாக ஜாக்கை காப்பாற்றும் பணி ஒன்றில் புறப்பட்டனர். அவர்களின் பயணம் ஆபத்தான நீர்ப்பாதைகளும் மர்மமான தீவுகளும் வழியாக அவர்களை எடுத்துச் சென்றது. அங்கு அவர்கள் புகழ்பெற்ற கடற்கொள்ளையர் கேப்டன் பார்போசாவை சந்தித்தனர். முதலில் எதிரிகளாக இருந்தாலும் சூழ்நிலை அவர்களை இன்னும் ஆபத்தான எதிரியை எதிர்க்கும் கூட்டாளிகளாக மாற்றியது. அவர்களின் பாதை டியாடால்மாவை நோக்கி அழைத்துச் சென்ற போது கதை திருப்பம் பெற்றது. அவர் ஒரு மர்மமான பெண் புதிரான குறிப்புகளும் விசித்திரமான பொருட்களும் வழங்கினார். அவரது மர்மமான ஆலோசனையுடன் அவர்கள் இதயத்தை பதற வைக்கும் அதிர்ஷ்ட தீவை நோக்கி புறப்பட்டனர். அங்கு டேவி ஜோன்ஸின் இதயம் மறைக்கப்பட்டு மிக ஆபத்தான அபாயங்கள் காத்திருந்தன. காற்றில் பதட்டம் நிரம்பி கடல் சாகசம் பேரழிவை நோக்கி செல்லும் போல் சத்தமாக மின்னியது. நெறிமுறை குழப்பங்கள், துரோகம், விதி ஆகியவை இந்த கடற்கொள்ளையர்களின் பாதையில் வரிசையாக நிற்கின்றன. ஆனால் இந்த சாகச வீரர்களின் இதயத்தில துணிச்சல் ஆழமாக இருந்தது. இறுதியில் ஜாக், வில் மற்றும் எலிசபெத் ஆகியோருக்கிடையிலான ஆழமான பிணைப்பு அவர்கள் மேலும் வலிமையாக வெளிவர உதவியது. ஆனால் அவர்களின் காவிய சந்திப்புகளை குறிக்கும் கதைகளும் காயங்களும் இருந்தன. புத்திசாலித்தனமும் துணிச்சலான சாகசங்களும் கடைசி நிமிட வாய்ப்புகளும் மூலம் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ தோல்வியை தாண்டி நடனமாடினார். இதனால் பார்வையாளர்கள் ஆச்சரியத்துடன் கைகொட்டி உற்சாகப்பட்டனர். பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் பல ஆண்டுகள் அவர்களின் கற்பனையில் வாழும் என்பதை உறுதி செய்தார். கடல் தனது காலமற்ற தாலாட்டை பாடிக்கொண்டிருந்தது. ஜாக் மீண்டும் சூரிய அஸ்தமனத்தில் மறைந்து அடுத்த பெரிய சாகசத்திற்கு தயாராகி அடுத்த முறையில் கடல்கள் அவருக்காக என்ன வெளிப்படுத்தும் என்று நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார்.